இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் என்பது அதிகரித்துள்ளது. காஷ்மீர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகி வருகிறது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தானின் போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் இந்தியாவுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்துவதை தடுக்க முக்கிய பாதுகாப்பு கருவியை எல்லையில் இந்தியா நிறுவியுள்ளது. பஹல்கம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் அதன் ஒரு பகுதியாக தற்போது பாகிஸ்தான் விமானங்களுக்கு இந்திய வான்வெளியும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் விமானங்களுக்கு இந்திய வான்வெளியில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இனிமேல் பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வெளியில் நுழைய முடியாது. கடந்த வாரம் இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் தனது வான்வெளியை மூடிய நிலையில் தற்போது இந்தியாவும் இதற்கு பதிலடி கொடுத்துள்ளது. அதாவது இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் தனது வான்வெளியை மூடி 6 நாட்கள் ஆன நிலையில் தற்போது இந்தியாவும் பாகிஸ்தான் விமானங்களுக்கு வான்வெளியை மூடியுள்ளது. வரும் மே 23ஆம் தேதி வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்றும், இருப்பினும் தேதி நெருங்கும் போது தடை நீடிக்கப்படலாம் எனவும் தெரியவருகிறது. இது தொடர்பாக நாட்டம் அமைப்பு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பாகிஸ்தானில் பதிவு செய்யப்பட்ட விமானங்கள் மற்றும் பாகிஸ்தான் விமான நிறுவனங்களால் இயக்கப்படும் அல்லது குத்தகைக்கு விடப்பட்ட விமானங்களுக்கு இந்திய வான்வெளி அனுமதி இல்லை. இது ராணுவ விமானங்களும் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் விமானங்கள் ஏற்கனவே கடந்த சில நாட்களாக இந்திய வான்வெளியை பயன்படுத்துவதை தவிர்த்து வந்தது. இந்த சூழலில் தற்போது அதிகாரப்பூர்வமாகவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இலங்கை, சீனா அல்லது தென்கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் பாகிஸ்தான் விமானங்கள் இனி இந்தியா வான்வெளியை பயன்படுத்தாமல் சுற்றி செல்ல வேண்டும். இதன் மூலம் எரிபொருள் செலவு அதிகரித்து பாகிஸ்தானில் விமான டிக்கெட்டும் உயரும். மேலும் பாகிஸ்தானில் உள்ள விமான நிறுவனங்கள் ஏற்கனவே கடுமையான நிதி பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் அவர்கள் இந்தியாவை சுற்றி செல்ல வேண்டியிருப்பதால் எரிபொருள் அதிகம் செலவாகும். இது பாகிஸ்தான் விமான நிறுவனங்களுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தும். மேலும் பயண நேரத்தையும் அதிகரிக்கும். பாகிஸ்தான் விமானங்களுக்கு இந்திய வான்வெளி மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மோதலில் போர் விமானங்கள், ட்ரோன்கள், ஏவுகணைகள் பயன்படுத்தும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் ராணுவ விமானங்கள் ட்ரோன் தாக்குதல்களை தடுக்கும் வகையில் ஜாமர் சிஸ்டம்களை இந்தியா கையில் எடுத்துள்ளது. இந்தியாவிடம் சக்தி வாய்ந்த ஜாமர் தொழில்நுட்பம் உள்ளது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், சம்யுக்தா, ஹிம்சக்தி, ஸ்பெக்ட்ரா, காளி 5000 என்ற ஜாமர் சிஸ்டம்கள் இந்தியாவிடம் உள்ளது. இது மிகவும் நவீன தொழில்நுட்பத்துடன் செயல்படும் தன்மை கொண்டது. அதாவது அமெரிக்காவின் GPS, ரஷ்யாவின் குலோனாஸ் மற்றும் சீனாவின் பீட்டோ உள்ளிட்ட பல செயற்கைக்கோள் அடிப்படையிலான கட்டளையிடப்படும் வழித்தடங்களில் கூட தலையிட்டு போர் விமானங்கள், ட்ரோன்களின் சிக்னல்களை தடுக்கும் வல்லமை கொண்டது. அதேபோல பாகிஸ்தான் பயன்படுத்தும் GNSS செயற்கைக்கோள் வழித்தட சிக்னல்களையும் இந்த ஜாமர்கள் நிறுத்தும். தற்போது பாகிஸ்தான் போர் விமானங்கள், ட்ரோன்களின் வழிபாதைகளை மேற்கூறிய சேட்டலைட் டெக்னாலஜி அடிப்படையில்தான் நிர்ணயம் செய்யப்படும். ஆனால் அதனை தடுத்து நிறுத்தும் வல்லமை கொண்ட ஜாமர்கள் இந்தியாவிடம் உள்ளது. இந்த ஜாமர் கருவிகள் தான் தற்போது பாகிஸ்தான் எல்லையில் நிறுவப்பட்டுள்ளன. இதன் மூலம் பாகிஸ்தானின் வான்வெளி தாக்குதல்களை தடுக்க முடியும். அதாவது எல்லை தாண்டி இந்தியாவுக்குள் நுழையும் விமானங்கள், ட்ரோன்களின் சிக்னல்களை இந்த ஜாமர் கருவிகள் தடுத்து நிறுத்தும். இதன் மூலம் அந்த ட்ரோன் மற்றும் போர் விமானங்களின் பாதைகள் சீர்குலைவதோடு இலக்கை சரியாக தாக்க முடியாமல் போகலாம். முன்னதாக இந்தியா ஏற்கனவே பாகிஸ்தானின் போர் விமானங்கள், பயணிகள் விமானங்களுக்கு இந்திய வான்வெளியை பயன்படுத்துவதற்கான அனுமதியை ரத்து செய்துள்ளது. மீறி பயன்படுத்தும் போது அதனை சுட்டு வீழ்த்தும் உரிமை இந்தியாவிடம் உள்ளது. இப்படியான சூழலில்தான் பாகிஸ்தானின் போர் விமானங்கள், ட்ரோன்களை தடுக்கும் வகையிலான ஜாமர்கள் காஷ்மீர் எல்லையில் இந்தியா நிறுவியுள்ளது. இது பாகிஸ்தானுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. Subscribe to One India and never miss an update.